ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கப் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 1.5 டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வரும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. விசில் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா கொலன்னு ஆகணும். இதுக்கப்புறமா நான் வந்து வெல்லம் வந்து உருக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் ரெடி.